ஏன்னா $73 இருந்தது ஒரு பேரல் பெட்ரோல் வந்து $73 இருந்தது. இப்போ 100க்கு மேலே போயிடுச்சு. இப்போ அதனால் அடுத்த கட்டமாக விலையை உயர்த்த மாட்டோம்னு மத்திய அரசு சொன்னாலும் உயர்த்திடுவாங்களோன்ற அச்சம் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ இந்த போர் தொடர்ந்தால் என்ன நடக்கும் தெரியல. எது வேண்டுமானால் நடக்கும் என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு சொல்கின்றன. ஆனால் இப்போ இந்த ஐரோப்பாவின் திடீர் கோபம், இந்த ஓர்மூஸ் ஜலசந்தி ஏற்பட்ட குழப்பம், இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா அடுத்து என்ன செய்யும் சார்? சர்வதேச அரசியல் சதுரங்கத்தில் அமெரிக்காவின் அடுத்த காய் நகர்த்தல் எப்படி இருக்கும்? ஈரான் ஃபோக்கஸாக இருக்குமா? எப்படி இருக்கும் சார்? அமெரிக்காவின் காய்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கும் அதிபதி தான் வந்து நகர்த்துறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அதிபதிக்கு பதிலாக ஜேடி ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரானின் மீது பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுக்கு சென்று அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனால் அவரும் ஒரு முக்கிய பங்கு வகிப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பிரச்சனை அதுவல்ல. பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் நடத்திய இந்த காய்களினால் அமெரிக்காவுக்கு இன்னும் வரப்போகும் ஆண்டுகளில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் எப்படி ஈராக்கில் வந்து ட்ரூப்ஸ் வித்ரா பண்ணாங்களோ அதே மாதிரி ஈரான்லேயும் ட்ரூப்ஸ் வித்ரா பண்ணாங்களோ அவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள். இதுதான் உலகத்தில் பார்க்கக்கூடிய சார். இப்போ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒட்டுமொத்த பார்வையில் வந்து ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா தான் இது வரைக்கும் உலகின் நாட்டாமை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் உலகின் நாட்டாமையாக அமெரிக்கா தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது இப்போது நடைபெறுகின்ற நகர்வுகளால்? ஏன்னா அமெரிக்கா நாட்டாமையாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐரோப்பாவுடைய சப்போர்ட். ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும் நேச நாடுகள் இந்த நாட்டோ என்ற பேரில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. கனடாவில் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் பகைச்சு கொண்டார் ட்ரம்ப் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே உலகின் நாட்டாமையாக அமெரிக்கா தொடர்ந்து நீடிக்க முடியுமா, இல்லை புதிய நாட்டாமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை நாட்டாமையே இல்லாமல் அவன் தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற நிலை இருக்குமா? ஏன்னா அவர்கள் தடியெடுத்தால் தண்டவளாய் வாடுவது என்பது வந்து உலக அரங்கில் சரியானது கிடையாது. அதே மாதிரி புதிய ஆட்டத்தில் ஈடுபடுகிற சைனாவும் நமக்கு சாதகமானது கிடையாது. அமெரிக்கா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பவராக இருக்க வேண்டும் என்பது தான் வந்து இந்தியாவினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கும். இந்தியாவின் நிலைப்பாடு தான் உலகத்தின் நிலைப்பாடாக இருக்கும். என்னென்னா நமது வந்து பார்த்திங்கனாக்கா உலகத்தின் 150 கோடி மக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜனநாயகத்தின் போது தேர்ந்தெடுக்கும் போது அதில் வந்து உலகத்தினுடைய குரல்களும் அதில் எதிரொலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய போக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எடுத்தேன் கவுத்தேன் என்று இல்லாமல் ஒரு நடுநிலைப்பாடோடு இருப்பது உலகத்துக்கும் நல்லது, அமெரிக்காவுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நடுநிலைப்பாடோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அமெரிக்கா கிட்டத்தட்ட போர் இருக்க எல்லா நடவடிக்கையும் அதிரடி தாக்குதல் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. போர்னால் நல்லது நினைவிந்தால் அது நமக்கு நல்லது, போரினால் அது தீமை இழந்தால் அது நமக்கு நல்லது அல்ல என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சார், இப்போ அமெரிக்கா இவ்வளோ செய்யும்போது ஈரான் சும்மா இருக்குமா சார்? ஈரான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ட்ரோன்ஸ் அமெரிக்காவோட அலைஸ் மீது தாக்குதல் நடத்தி, இப்போ சவுதி அரேபியா வந்து அர்மாகோஸில் வந்து அவங்க தாக்குதல், அது வந்து நமக்கு சாதகமாக இல்லைங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நல்ல நட்புறவு வந்தது. சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இருந்தால் கூட நம்மளோட நல்ல நட்புறவு இருந்தது. அது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தாக்குதல் நடத்தும் போது நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படுத்த நம்மளுடைய கால்குலேஷன்ஸ், பெர்முட்டேஷன்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸில் நமக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அதுதான் பேச வேண்டும்.